வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக பவித்ரா பாலசுப்ரமணியன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழ்நாடு, கேரள, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த 41 பேரின் உடல்கள் கொச்சி வந்தடைந்தது. ஆம்புலன்ஸ் மூலம் அவரவர்களின் ஊர்களுக்கு உடல்கள் அனுப்பி வைப்பு. சென்னையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. 100% வெற்றியடைந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் தொடங்கப்படும். சென்னை ஐம்பெரும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மோசடியான நீட் தேர்வுக்கு ஒரு நாள் முடிவு கட்டுவோம். பள்ளிக் கல்வித்துறையின் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. டெல்டா விவசாயிகளுக்கு 78 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு. அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல். ஒப்புதலை தொடர்ந்து அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. பரந்தூர் மக்களின் உணர்வுகளை உதாசீனப்படுத்தும் திமுக அரசு நடவடிக்கை கடும் கண்டனத்திற்குரியது. பரந்தூர் விமான நிலையத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் அறிவிப்பாணையை திரும்ப பெற டிடிவி தினகரன் கோரிக்கை. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா போட்டி. இளங்கலை சித்த மருத்துவம் படித்துள்ள அபிநயா போட்டியிடுவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற சொல்வதற்கு தமிழக அரசுக்கு என்ற உரிமை உள்ளது? புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி. விருதுநகர் மக்களவை தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வாய்ப்பில்லை என தகவல். நீதி என்றும் வெல்லும், உண்மைக்கு வெற்றி என்று மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் சாலையில் நடந்து சென்ற பள்ளி மாணவியிடம் அத்துமீறிய ரவுடிக்கு மாவுக்கட்டு. பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் நடவடிக்கை.
சென்னை மதுரவாயலில் போதைப்பொருள் வைத்திருந்த 3 இளைஞர்கள் கைது. தனிப்படை போலீசார் நடத்திய சோதனையில் சிக்கிய நிலையில் விசாரணை. கோவையில் 41 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதன் எதிரொலி. வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி எச்சரிக்கை. சிவகாசியில் கடன் தொல்லையால் உயிரை மாய்த்துக் கொண்ட தூய்மை பணியாளர் வீடியோ வெளியிட்டு விபரீத முடிவு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அதிகாரிகள் துணையோடு தரமற்ற வீடுகள் கட்டப்படுவதாக புகார். ஒப்படைப்பதற்கு முன்பே சேதமடைந்ததாக பயனாளிகள் வேதனை. அம்பத்தூர் அருகே அயப்பாக்கத்தில் சாலையோரம் மலை போல டன் கணக்கில் கொட்டி கிடக்கும் ஆப்பிள். கெட்டுப்போன ஆப்பிள்களால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் களை கட்டிய ஆட்டுச்சந்தை. ராணிப்பேட்டை, விழுப்புரம், மதுரையில் 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மதுரையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு களை கட்டும் ஆடு விற்பனை. ஒரே நாளில் 8 கோடி ரூபாய்க்கும் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. நீலகிரி, கூடலூர் குடியிருப்பு பகுதிகளில் உலாவரும் காட்டு யானைகளால் மக்கள் அச்சம். பலாப்பழம் சீசன் தொடங்கி உள்ள நிலையில் விவசாயிகள் வேதனை. புதுச்சேரியை அச்சுறுத்தும் விஷவாயு தாக்குதல் சம்பவங்கள். ரெட்டியார்பாளையத்தை தொடர்ந்து சாரம் சுந்தர மேஸ்திரி வீதியில் விஷவாயு தாக்கி தம்பதி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. புதுச்சேரியில் பதுக்கப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 6 டன் சந்தன கட்டைகள் பறிமுதல். பதுக்கி வைக்கப்பட்ட இடம் புதுவை வனத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருக்கு சொந்தமானது என்ற தகவலால் பரபரப்பு. நிதிலன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா திரைப்படம். குரோம்பேட்டை திரையரங்கில் ரசிகர்களுடன் படத்தை கண்டு களித்த விஜய் சேதுபதி.